அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 13/6/2024 வைகாசி மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. சப்தமி திதி. நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அப்போது பூர நட்சத்திரங்கும்போது முழுமையாக சந்திராஷ்டிரமம் மகர ராசிக்காரங்களுக்கு உரியது. இன்றைக்கி ராகு காலம் 1:30 3 வரை, யமகண்டம் காலையில் 6 7:30 வரை, நல்ல நேரம் 10 11 வரை. இப்போது அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், பிஸ்கட் கலரு, சந்தன கலருன்னு சொல்லுவாங்க. அவாய்ட் பண்ண வேண்டியது, தவிர்க்க வேண்டியது பிங்க், மெரூன். அதே மாதிரியே சாப்பிட்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா மொச்சக்காய், உருளைக்கிழங்கு சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது அந்த ராசி 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, அந்த வீடுகளோட பலன்களை பற்றி அவுட்லைன் சொல்லிட்டு வரேன் இல்லையா. இந்த 6ஆம் வீடை பற்றி பார்ப்போம். இந்த 6ஆம் வீடு 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் மோசமான அமைப்பை சொல்லக்கூடிய வீடு இந்த 6ஆம் வீடு தான். அதாவது கடன், ரணம், பகை, சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க, கடன் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எப்படின்னா தாய் மாமனோட நோயை இண்டிகேட் பண்ணக்கூடியது 6ஆம் வீடு. அடுத்தால பகைவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், அதையும் அந்த 6ஆம் வீட்டை வச்சு பார்க்கலாம். ஆயுதங்களால் உண்டாகும் காயம், இது காய் வெட்டும்போது வெட்டிட்டோம், அல்லது வண்டியில் போகும்போது இது பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஆயுதங்கள், வெப்பன்ஸ்னால் வரக்கூடிய காயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது கூட இந்த 6ஆம் வீடு. அடுத்தால பங்காளிகளால் பிரச்சனையே கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அது உறக்கத்தை கூட, தூக்கத்தை கூட கெடுத்து விடும். எப்போவுமே ஏதோ ஒரு பிரச்சனை மண்டையை குறைச்சிக்கிட்டே இருக்க அந்த பங்காளிகள் பண்ணுறது தான், அதை இண்டிகேட் பண்ணுறது கூட 6ஆம் வீடு தான். அடுத்தால கொடிய சண்டை, கத்து வெட்டி குத்துன்னு சண்டை போடுறாங்க இல்லையா, அது உடம்பு நோய் நொடி, டாக்டர்களை கண்டுபிடிக்க முடியாது, ஏதாவது ஒரு நோய் நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பண இழப்பு மாமூல் இல்லை. வேலை வாங்கி தரோம்னு ஒருத்தன் வேண்டி ஏமாற்றி போயிடுறது, நல்ல வீடு சைட்டு வாங்கி தரோம்னு சொல்லிட்டு இந்த லிட்டிகேஷன் உள்ள கொடுத்துருது. இந்த மாதிரி பணம் வேண்டாத வழியில் இழப்பு ஆகிறதுலாம் காரணம் இந்த 6ஆம் வீடு தான். அடுத்தால நோய்கள், விஷப்பாம்பால் கடிக்கப்படுறது, இந்த விஷப்பூச்சி, விஷப்பாம்பு கடிபடுறதுலாம் அந்த 6ஆம் வீடு தான். அதே மாதிரி சிறை தண்டனை, ஜெயிலுக்கு போகிறது, கொஞ்சம் மந்த குணம். அந்த காலத்தில் வைசூரி, சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அது கூட அந்த 6ஆம் வீட்டனோட காரணத்தினால தான் வருகிறது. ஸோ இந்த 6ஆம் வீட்டை பற்றி ஓரளவு தெரிந்து கொண்டோம். இப்போதைக்கு ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நண்பர்களே, அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். முதலில் மேசராசி. உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பண வரவு கூட ஓரளவு திருப்திகரமாக, பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க. மனைவிக்கு மாத்திரம் வேலை வசியமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாக இருந்து கொண்டு இருக்கிறது. கவர்மெண்ட்டு ஸ்கீம் மூலம் உங்களுக்கு பணவரவு குடும்பத்துக்கு கிடைக்குது. இல்லது பெண்கள் உரிமை தொகையோ இல்லது பென்ஷனோ ஏதோ ஒன்று, அந்த கவர்மெண்ட் ஸ்கீம் மூலமாக பணவரத்து இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு வெற்றி இன்னும் பூர்த்தியாக கிடைக்கல. சின்ன ஒரு டிவிடெண்ட் மாதிரி கிடைக்கிறத தவிர பூர்த்தி வெற்றி இன்னும் கிட்டவில்லை. உங்களது பேச்சு எல்லாரையும் திருப்திப்படுத்தி வருகிறது. ஆனால் உங்களது வாழ்க்கை துணைக்கு மாத்திரம் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. ஆமாம், அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்ற மாதிரி நடந்துக்கலைங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிறு இடமாற்றம் தேவைப்படுகிறது. அதனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரூமு பொசிஷனை மாற்றுறதோ அல்லது அதில் படுக்கும் பொசிஷனை மாற்றுறதோ ஏதோ ஒரு மாற்றம் செய்யுங்கள், எல்லாம் நல்லபடி நடக்கும். அடுத்து மிதுன ராசி. வரவும் செலவும் சரியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு புதிய ஆர்டர் கிடைக்குது. மூத்த சகோதரன், அதாவது அண்ணன் அல்லது அக்கா உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ட்ரேடிங் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கிடுங்க. அடுத்து கடகராசி.
எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் உள்ளவங்களுக்கு அந்த எதிர்பார்த்து வந்த உத்தியோகம் கிடைக்கிறது. மனம் வந்து சிறகச்சு படிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு அந்த உத்தியோகம் கிடைச்ச காரணத்தினால குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகிறது. தகப்பனார் வந்து உங்களுக்கு பண உதவி செய்கிறார். ரொம்ப சிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது அவர் கொடுத்து உதவி பண்ணுறாரு. உடல்நிலையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்து சிம்மராசி. புதிய வாகனம் அல்லது நகை, துணிமணி இதெல்லாம் வாங்குறீங்க. பணம் மாத்திரம் கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படுற ஆள் கிடையாது. முஸ்லீம் நாடுகளுக்கு செல்றதுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கறது மாதிரி இருக்குது. கன்னியாராசி. சிறு விபத்து ஒன்று நடக்க வாய்ப்பு உள்ளது. அதனால் வந்து காலையில் கடவுளை வணங்கி அதுக்கு பிறகு வெளியே கிளம்புங்கள். புதிய நிலம், வீடு வாங்கிறதுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்குறீங்க. சரியாக வந்து கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து லீகலாக நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு செய்யுங்க. ஹெல்த்து ஓரளவு நல்லா தான் இருக்கிறது. அடுத்து துளாராசி. பேச்சை சற்று குறைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து சாதாரணமாக பேசுகிறத கூட அதிகார தொனியில் பேசுகிறது மாதிரி புரிந்து கொள்கிறார்கள். தொழிலில் வந்து நல்ல லாபம் வருகிறது. அதே மாதிரி வந்து வேண்டாத வழியில் செலவும் செல்கிறது. யாருக்கு எந்த வாக்குறுதியையும் கொடுக்க வேண்டாம். அடுத்து வந்து விருச்சிக ராசி. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. பண வரத்து கூட நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி தற்காலிக பிரிவு, எதையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. அன்னையின் உடல்நிலை, அம்மா அப்பா உடம்பு வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. குழந்தை பாக்கியம் உண்டாக அதிக வாய்ப்பு. புதிய நண்பர் அறிமுகம் ஆகிறார். மனம் வந்து அதிகமாக கொஞ்சம் சஞ்சலப்படுகிறது. பண வரவு திடீர்னு கம்மியாகிறது. பெற்றோரோட சின்ன கருத்து வேறுபாடு. பட் சாப்பாடு, தூக்கம் இதில் எந்த குறையும் கிடையாது. அடுத்து மகர ராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம தினம், அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கிட்டுருங்க. புதிய முயற்சி, நீண்ட தூர பிரயாணம், அப்புறம் வந்து இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை தவிர்த்து விடுங்கள். நண்பரோட பார்ட்டி போவதற்கு செல்ல வேண்டாம். அதை கூட மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்தால வந்து கும்பராசி. தொழிலில் வெற்றி பெறதுக்காக கடும் முயற்சி செய்கிறீங்க. மனசில் வந்து பகையை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட ரொம்ப நட்பு பாராட்டுறாங்க. அதை உஷாராக இருந்து பார்த்துக்கோங்க. பணவரத்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனைவி ஆக்கப்பூர்வமான யோசனைகளை உங்களுக்கு சொல்கிறாங்க. ட்ரேடிங்கில் கூட ஓரளவு லாபம் தான் வந்துக்கிட்டு இருக்குது. காதலர்கள் வந்து நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்தவங்க நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அடுத்து மீன ராசி. தந்தையின் ஆலோசனை உங்களை வந்து உற்சாகம் தருவதாக இருக்கிறது. அரசியலில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த அளவில் பொறுப்பு வந்து சேரல. இன்னும் வியாபாரிகளுக்கு ஓரளவு நல்ல முன்னேற்றம். அரசாங்க தொடர்பு நன்மை பயக்கிறது. பெண் வாரிசுகளுக்கு நடக்க போகும் சுபகாரியம் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. செப்டம்பர் மாதத்திற்கு பின் எல்லாம் ஓரளவு நன்றாகவே நடக்கும். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவருகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.